அனைவருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ லவ் ஆம்பிஷன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நியூஸ் ஆங்கர் ஆகிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயின் டிவியில் நியூஸ் வாசிச்சாங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோவோட ஃபேமிலியே ஒன்றா உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான்ல, அவன் பேர் ஹச்சன். அவன் உடனே கூப்பிட்றான், அண்ணா இன்னைக்கு நான் ஹார்ஸ் ரைடிங்க்கு போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே அவன் முகம் வாடிடுது. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ எதுவும் கவலைப்படாத ஹச்சன், நான் உன் கூட வரட்டுமா ஹார்ஸ் ரைடிங்க்கு அப்படின்னு கேட்க, எனது ஹார்ஸ் ரைடிங்க்கு நீ வரியா, அப்படின்னா என்னன்னாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயினும் பெருசாக எதுவும் பேசலை. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கூட ஒன்றா உட்காந்துருக்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த ஹச்சனோட தொல்லை தாங்க முடியல, அவனோட ஸ்கூல் குரூப்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு, மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் சண்டை போட்டுட்டானா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின், ஹச்சன் இப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறான்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப கோவப்படுறான், அவனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல, அதோடு இப்போ நான் ஸ்கூலுக்கு போய் என்ன பதில் சொல்கிறது, ஒன்று பண்ணுறேன், எனக்கு ஹச்சனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது, ஆனால் நீ தான் ரொம்ப பொறுமையுள்ள பொண்ணாச்சே, அதனால ஸ்கூல் குரூப்ல இருந்து நான் லெஃப்ட் ஆகிட்டு ஒன்றை ஜாயின் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நீ அதை டீல் பண்ணிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி ஆண்டி அப்படின்னு இவ சொல்கிறா. சொன்ன உடனே அவங்க ஹீரோயினை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், ஆண்டி அந்த டீச்சர் நேமு அப்படின்னு கேட்க, அதுக்கு கூட அவங்க பதில் சொல்லலாம், அப்படியே போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹச்சனோட ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சர்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஹச்சன் கிட்ட வந்து, என்னாச்சு எதுக்கு அந்த பசங்களோட நீ சண்டை போட்ட அப்படின்னு கேட்க, அவன் எதுவும் பேச மாட்றான். அப்படியுமே ஹீரோயின் பேச ட்ரை பண்ண அவன் அப்படியே கோச்சிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறான். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, என்னாச்சு ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னு. அப்போ இவ, ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையும் சால்வ் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அடைச்ச இப்போல்லாம் இந்த ஹச்சன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், அவனை பேசாமல் அப்ராடுக்கு அனுப்புறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹச்சன் வரானா. அவன் உடனே இதை காதில் வாங்கிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின், எனது இவ்வளோ சின்ன பையனை அப்ராடுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன் அங்கே போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹச்சன் அப்படியே கோச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் உடனே, ஹச்சன் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தானா, சரி இருங்க நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இவன்கிட்ட பேசணும்னு உள்ளே வரா. ஹச்சன் என்னாச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்ட, ஸ்கூல் இன்னும் முடிஞ்சிருக்காதே அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னாச்சு ஹச்சன், எதுக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க, இங்கே பாரு நீ வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே நடிச்சு உன் வலையில விழ வைக்கலாம், ஆனால் என்ன நீ உன் வலையில விழ வைக்கவே முடியாது, நல்லவ மாதிரி பேசி இந்த வீட்டில இருந்து என்னை அனுப்ப பார்க்குறியா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் நான் நல்லவ மாதிரி நடிச்சு உன்னை வீட்டில இருந்து அனுப்ப பார்க்குறேன், ஏன்னா எனக்கு வேற வேலையே இல்லை பாரு, நீ சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை எனக்கு தெரியும் நீ வந்ததுலேருந்து தான் எங்கள் அண்ணன் இப்போ என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்றான், எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறான். ஸோ ஹீரோயினும் இவங்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போகும்போது அந்த இடத்துல மிஸ்டர் ஷவ்னு ஒருத்தரை மீட் பண்ணுறா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அப்பா வரும், பரவாயில்லையே இப்போ நீ ரொம்ப பெரிய பணக்காரி ஆயிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனியில் வேலைக்கெல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி அப்போ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ரெஸ்யூம் கொடுக்க வந்திருப்பாங்க. அதே பிளேஸ்க்கு தான் இந்த ஷவ்வுமே அவரோட ப்ரொபோசலை கொடுத்து இன்வெஸ்டரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அந்த இடத்துல இவரோட ப்ரொபோசலை பார்த்துமே இன்வெஸ்டர் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஸ்யூம் கொடுக்கும் போது அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, என்னாச்சு உங்கள் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷனில் எதுவுமே எழுதாமல் வச்சுருக்கீங்க, அது அது அவங்க வந்து பார்பர் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு இவ சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா அதை எழுதாதீங்க, உங்கள் அப்பா அம்மா அப்ராடில் இருக்கிறதா எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவ எழுத போகிறா. பட் உடனே இந்த ஷவ், இல்லை அப்படி எழுதாதீங்க, ஒருவேளை நீங்கள் போய் சொல்லி ஃப்யூச்சரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும், அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் அங்கே இருந்தவங்க, என்னையா ஓவராக பேசுகிற, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நான் சொன்னேன், சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர், சாரி என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. பட் அப்போ அவர்கிட்ட வந்து, கவலைப்படாதீங்க, கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்ல, அவளும் நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கும் இன்வெஸ்டர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டே வந்திருப்பாங்க.
ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த இப்போ 2 பேருமே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஷவ் என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா ஆரம்பத்தில் நம்ம மீட் பண்ணும்போது நம்ம 2 பேருக்குமே கரியரில் ஒன்றுமே இல்லை. பட் இப்போ பாரு நம்ம 2 பேரும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு. நீயும் பெரிய ஆங்கர் ஆகிட்ட, அதோட நானும் பாரு இப்போ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். பார்த்தா அது ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்குது, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அவன், இங்கே பாரு சுயன், உங்ககிட்ட நான் டைரெக்டாகவே கேட்குறேன். நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கியாமே, அதனால ப்ளீஸ் அவர் கூட சேர்ந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட என் கம்பெனிக்கு ஃபண்டும் வேணும். ஸோ உன் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்காக பேசி வாங்கி கொடுக்குறியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர், சரி ஒரு நிமிஷம் இரு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டேன். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒருத்தர் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வரா. அப்படி வரும்போது அங்கே ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. மச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, இங்கே வேலையே பார்க்க வேணாம், சும்மா உட்காந்தா போதும், சம்பளம் கொடுக்குறாங்க, நீயும் இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு ஒட்டி கேட்கும் போது, ஆமாண்டி வேலை எதுவுமே பார்க்க வேணாம், சும்மா வேலை பார்க்குற மாதிரி நடிச்சா போதும், இவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. உடனே வெளியே வந்து அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது வந்து எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு டவுட் அதிகமாயிட்டே போகுது. அங்கே நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு ஃபைலை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் பேப்பர் தான் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, அட பாவீங்களா, என்கிட்டே நடிக்கிறீங்களா, இது ஒரு ஆஃபீஸே கிடையாது, எல்லாரும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரியுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷவுமே வந்து, என்னாச்சு ஷூயன், நீ ஓகே தானே நம்மளோட கொலாபரேஷனை பற்றி அப்படின்னு வர, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அங்கேருந்து வந்துடுறா. பட் நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்ததை இந்த ஷவும் நோட் பண்ணிடுறான். தென் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒன்றா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் உன் கசினை ஒரு நாள் கூப்பிட்டுட்டு வா, நம்ம அவ கூட சேர்ந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் பிஸியாக இருப்பா அப்படின்னு இவ சொல்கிறா. இட்ஸ் ஓகே, அவளோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இவளும் ஓகே நான் அவளை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அவள் ஷவுலின் கிட்ட போய், இங்கே பாரு அவர் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் அடக்கி பேசு சரியா அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து தான் கூப்பிட்டுட்டு வரா. பட் இங்கே வந்த உடனே ஷவுலின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை தொணன்னு பேசிகிட்டே இருக்கா. அப்போ அவரும், ஆமாம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுவா நான் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படித்தேன், அதோட ஏன் கூட அதோ இருக்காள் ஷூயன், இவளுமே படித்தா, அதோட ஷூயன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு தெரியுமா, எந்த பையன்கிட்டையும் பேச மாட்டா, நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, யாரையுமே அவள் கண்டிக்க மாட்டா, எப்போதும் படிச்சுட்டே இருப்பா, எனக்கு தெரிஞ்சு அவள் லவ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க, அவளோட ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு திக்குன்னு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஹீரோவும், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா இவளோட சின்ன வயசை பற்றி இவ எதுவும் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இவ இந்த சிட்டியில் இருக்க ஸ்கூலில் படித்ததா சொன்னா, ஆனால் நீங்கள் வில்லேஜில் இருக்க ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்படி இருக்கும் போது நீங்கள் 2 பேரும் எப்படி ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, போச்சு வளரிட்டேனா அப்படின்னு இவன் நினச்சிட்டு, அது நான் முதல்ல வில்லேஜில் இருக்க ஸ்கூலில் தான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக படிக்கலன்னு சிட்டியில் இருக்க ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா அப்பா மாற்றிட்டாங்க அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நைஸாக ஷவுலினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப, சாரி தெரியாமல் ஒளரிட்டனோ அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்பவே ஒளரிட்டேன், ஆனால் ஷூயன் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், உன்னோட ஹஸ்பண்டுக்கு உன் மேலே ரொம்பவே லவ் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பார்த்தாலே தெரியலையாடி அவர் எவ்வளோ அக்கறையாக இருக்காரு உன் மேலே, அதோட நீ உன் பேரண்ட்ஸை பற்றின உண்மையையும் நீ சீக்கிரமாக அவர்கிட்ட சொல்கிறது தான் நல்லது, ஏன்னா அவர் உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு, ஸோ நீ பொய் சொன்னேன்னு தெரிஞ்சாலுமே உன்னை மன்னிச்சிடுவாரு, ஒருவேளை அப்படி மன்னிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காதுல்ல அப்படின்னு அவ சொல்ல, டக்குன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நீ இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ பேசுறத நிறுத்தினா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரித்து பேசிகிட்டே வராங்க. அப்போ ஒரு விஷயம் யோசிக்கிறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பா என்னதான் கொஞ்சம் கூட பெருசாக அன்பு காமிக்காமல் அவளை கண்டுக்காமல் விட்டுருந்தாலுமே ஷவுலின் இருக்கால, அவள் சின்ன வயசுலேருந்தே இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா.
ஒரு டைம் இவளுக்கு ஹெட்செட் தேவைப்பட்டிருக்கும். பட் அதை யார்கிட்டயுமே வாங்கி கேட்டிருக்க மாட்டா. இந்த ஷவுலினே தான். என்னடி எப்போதுமே அந்த ஹெட்செட்டை வேடிக்கை பார்த்துட்டு போற, இந்தா வேணும்னா என்னோட ஹெட்செட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ ஹெட்செட்டை கொடுத்துருப்பா. ஸோ அப்போலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பாண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹச்சன் இருக்கான்ல, அவன் ஹார்ஸ் ரைடிங்க்கு போயிருக்கான். கூடவே நம்ம ஹீரோயினும் போயிருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் பேசுனா அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு ஓட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் என்ன செய்கிறாங்க, அவன் எப்படி ஹார்ஸை ரைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி வீடியோ எடுக்கும் போது டக்குன்னு அவன் ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கீழே விழுந்து நல்லா அடிபட்டுருது. ஸோ வேகமாக ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதோட எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான், ஒரு 3 மாதத்துக்கு பெருசாக நடக்காமல் ஓடாமல் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே ஓகே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த இடத்துக்கு கேர்டேக்கர்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க வந்த உடனே ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோ 3 பேருமே ஓகே ஓகே எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஹச்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அப்படியே நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்டேக்கர் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்களா, உடனே அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் தடுக்க வராங்க. அவங்க மேலேயும் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். இவன் பண்ண கலாட்டால அந்த கேர்டேக்கர் ஐயோ இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் உள்ள வந்து இப்போ சந்தோஷமா கேர்டேக்கரே ஓட வச்சுட்ட அப்படின்னு சொல்ல, நீ சுமார் என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு அவன் முறைச்சிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கலான்னு நினைக்கும் போது எனக்கு பசிக்குது ஏதாவது பழம் கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன் உன் பக்கத்தில் தானே இருக்கு, பழத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி நீ இவ தண்ணி கொடுக்குறா. அப்புறம் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவ என்ன ஏதாவது வரிசையாக கேட்டுட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உடனே அவன் என்ன எங்கள் அண்ணன் இருக்கும் போது ரொம்ப நல்லவங்க மாதிரி அமைதியாக இருந்துட்டு எங்கள் அண்ணன் போன உடனே என்ன திட்டுறியா அப்படின்னு அவன் கேட்க, ஓஹோ நான் உன்னை திட்டுறேனா, உங்கள் அண்ணன் இருந்த வரைக்கும் நல்ல குழந்தை மாதிரி நீ அமைதியாக இருந்துட்டு அவன் போன உடனே இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணியே, இதை உங்கள் அண்ணன் கிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போ அவன் வாயை மூடிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். நடிக்காதடா அப்படின்னு இவ சொல்ல, உண்மையாகவே எனக்கு வயிற்ற வலிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது வயிற்ற வலிக்குதா, சரி இரு நான் போய் டாக்டரை கூப்பிடவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, வாய் மூடி எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு அவன் சொல்ல, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஷவுலின் இருக்கால, அவள் யூ கிட்ட போய் டன்டடான் என்னோட கை இப்போ சூப்பராக சரியாயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அப்பா அவனும் சரி வா ஃப்ரீயாக இருந்தால் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கேன்டீனுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். அந்த பிளேஸ்க்கு ஹெஜின்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னமோ ஷவுலினோட ஃபேஸே மாறிடுது. ஏன்னா அந்த பொண்ணு யூ கிட்ட ரொம்பவே பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஷவுலினை பார்த்து ஆமாம் நீங்கள் இங்கே டாக்டராக வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் டாக்டராக வேலை பார்க்கல, பக்கத்தில் ஒரு மால் இருக்குல்ல அங்கே மேக்கப் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னது உண்மையாவா சொல்கிறீங்க, எனக்கு மேக்கப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி மேக்கப் என்னை கொஞ்சம் வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டாக பேச, இவளும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிங்க அந்த தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க இவனுக்கு போர் அடிக்குது. உடனே அவன் இங்கே பாரு என்ன பார்க்குற எனக்கும் கொஞ்சம் காமி. நான் என்னமோ பார்க்குறேன் அதை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, கொஞ்சம் ஃபோனு கூட எனக்கு போர் அடிக்குது நான் கேம் விளையாடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே சரி அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக நீ நல்ல குழந்தையா இருக்கணும் அப்போ தான் நான் ஃபோன் கொடுப்பேன், ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரி நீ வீடியோ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இவன் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருப்பான்ல, அதை தான் அவன் நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சிருப்பா. அதை காமிக்க, அட என்ன நீ வீடியோ எடுத்தியா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவ அதோட உன்னோட கோச்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இனிமேல் நீ ரைட் பண்ணுறத ஃபோட்டோ எடுக்க சொல்லி, ஏன்னா அதுக்கப்புறம் நீ அந்த வீடியோவை பார்த்தா உனக்கு நீ எங்கே தப்பு பண்ணுற உனக்கு எங்கே வீக்னஸ் இருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கூட நல்லா சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே லேட் ஆகிடுது, அவன் தூங்கிடுறான். அப்போ தான் அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வராரு. அப்போ அவர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் என் தம்பியை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஹம்மிங் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னதுன்னா ஹச்சன் தெரியாமல் குதிரை மேலேருந்து கீழே விழலை, அவன் வேணும்னே தான் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணும் போது அவள் ஒரு வீடியோ எடுத்தால அந்த வீடியோவை காமிச்சு இங்கே பாரு உன்னையும் சரி உங்கள் அப்பா அம்மாவையும் சரி ஹச்சன் ரொம்பவே மிஸ் பண்ணுறான், ப்ளீஸ் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறா.
இவன் இதுக்காக குதிரை மேல இருந்து கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டானா அப்படின்னு இவன் கேட்க, இங்க பாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவன் சின்ன பையன், 8 வயசு தான் ஆகுது. இந்த டைம்ல அவன் எதிர்பார்க்கறது ஃபோனோ இல்ல பணமோ கிடையாது, அம்மா அப்பாவோட அன்பும் உன்னோட அன்பையும் தான் எதிர்பார்க்கறான். அதனால ப்ளீஸ் அவனை அன்புக்கு ஏங்க வைக்காத. அதோட இந்த ஏஜ்ல நீங்க அப்ராடுக்கு அவனை அனுப்ப போறதா வேற சொல்றீங்க. அதெல்லாம் செட் ஆகாது, அவனை அப்ராடுக்கும் அனுப்பாது, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச, சரி சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் இந்த மாதிரி ஹச்சனுக்காக ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறத ஹச்சன் தூங்காமல் முழிச்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஷவுலின் இருக்கால, அவள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. எதுக்குன்னா இவ ஏற்கனவே மேக்கப் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸை சேல் பண்ணுற பர்சனாக தானே இருக்கா. ஸோ அதே வேலை பார்க்காம ஒரு ப்ரொமோட் ஆகி வேற ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. அவங்களுக்குமே ஷவுலின் அட்டன் பண்ணுற விதம், அவள் பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்துமே அவளுக்கு வேலை கொடுக்காம போயிடுறாங்க. ஏன்னா ஷவுலின் பெருசாக காலேஜ் கூட இன்னும் முடிக்கல. அதனால அவளுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஷவுலினுக்கு கஷ்டமாயிடுது. ஸோ அவன் என்ன செய்கிறான்னா யூவை மீட் பண்ணி, நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் எனக்கு சரியான எஜுகேஷ்னல் குவாலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நான் மறுபடியும் மார்க்கெட்டிங் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே உனக்கு பிடிச்சா பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மட்டும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட்டிங்கில் மேக்ஸும் இருக்குது, எனக்கு மேக்ஸ் சரியாக வராது, பட் உனக்கு வரும்ல, ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, எது அப்படின்னு அவன் பார்க்குறான். ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்க, சரி சரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹச்சனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ என்ன அண்ணி நான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம், அதோட நேற்று உங்கள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சிட்டே, இவ்வளோ அழகான குழந்தை மன்னிப்பு கேட்கும் போது யாராவது மன்னிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசுகிறா. தென் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு இவனோட அம்மா அப்பா வந்து அவனை பார்த்துட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் நம்ம ஹீரோயின் போய் அவங்கள பிடிச்சிட்டு, ப்ளீஸ் அவன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறா. இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க போக, கொஞ்சம் அவன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிராயிங்கை காமிக்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இங்கே பாருங்க, நீங்கள் இருக்கும் போது ஹச்சன் இப்படி தான் ஃபீல் பண்ணுறான், ஆனால் நீங்கள் இல்லாதப்ப எப்படி ஃபீல் பண்ணுறான்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு டிராயிங்லாம் காமிக்கிறா. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவள் சொல்லி, இங்கே பாருங்க, நீங்கள் இல்லாதப்போ அவன் ஏதோ ஒரு இருட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறான், அதனால ப்ளீஸ் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறா. இப்பயுமே இவ கெஞ்சிட்டு இருக்கிறத உள்ளே இருந்து ஹச்சன் காதில் வாங்கிட்டு தான் இருக்கான். தென் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எல்லாருமே அவங்களுக்கு இருக்க ஷெட்யூல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஹச்சனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்கல்ல, அதனால தான். ஸோ ஹச்சனுக்கும் ரொம்பவே இப்போ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் மேலேயுமே அவனுக்கு இப்போ ரொம்ப பாசம் அதிகமாயிட்டே வருது. தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு புது காரை கிஃப்டாக கொடுக்குறான். ஹீரோயின் உடனே இது எதுக்கு அப்படின்னு கேட்க, என்னோட தம்பியை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறல்ல அதுக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி, அவன் யார், உன்னோட தம்பி தானே, அப்போது நான் அவனை பார்த்துக்க மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும், இருந்தாலும் உனக்கு இந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை கிஃப்டாக கொடுக்குறான். பட் ஹீரோ போன கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிளேஸ்க்கு ஷவ் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, ஷூயன் நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசியிருந்தேனே, அதை உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் டைரக்டா, முடியாது, அதை பற்றி நான் அவர்கிட்ட பேச முடியாது, ஏன்னா நீ சீட்டிங் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் டைரெக்டாக சொல்ல, நான் சீட்டிங் பண்ணுறேனா, ஓகே நீ சீட் பண்ணுறல, அதை விட எதுவும் நான் பெருசாக சீட் பண்ணல அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லி மேரேஜ் பண்ண விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்த சொல்லி, இங்கே பாரு, நீயும் உன் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தான் இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்க, நானும் என் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தான் இவ்வளோ பெரிய போய் சொல்லி இப்போ நான் இன்வெஸ்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணால் தானே நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா நான் டைரெக்டாக போய் உன்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே இங்கே கூப்பிட்டுட்டு வந்து உண்மையை சொல்லிடட்டுமா அப்படின்னு ஹீரோயினை இன்டைரக்டாக மிரட்டுறான். ஹீரோயினுக்கும் இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நல்லா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ முழிச்சிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஷவுலின் ரொம்ப சோகமாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் பண்ணும்போது அந்த பக்கமாக இந்த யூ நடந்து போகிறான். உடனே இவ வேகமாக அங்கே போய், என்னாச்சு நீங்கள் ட்ரிங்க் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு டயர்டாக இருக்குது, அதான் ட்ரிங்க் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிடுறான். கடைசியில் இவ தான் அவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறா. அங்கே போய் அவனை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு ஃபேஸை அப்படியே துடைக்கும் போது அவளோட கண்ணுக்கு அவன் ரொம்பவே அழகாக தெரிகிறான். இருந்தாலுமே இவ கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து போகணுன்னு ட்ரை பண்ணும் போது அவன் டக்குன்னு அப்படியே க்ளோஸ்அப்பில் கிட்ட வந்துடுறான்.
இவளும் கிட்ட போகும்போது வே அப்படின்னு மேலேயே வாமிட் எடுத்துடுறான் பாவம் அவ. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே விடிஞ்ச உடனேயே அவளை பார்க்கறதுக்கு ஓடி வந்து சாரி நேற்று நான் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நேற்று வாமிட் எடுத்ததுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இவன் பாத்ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போக அங்கேயுமே இவன் ஒரு ஆட்டம் ஆடி இருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சாரி சாரி இனிமேல் அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மா நிறைய ஆன்டிஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்கல்ல. அதில் ஒரு ஆன்ட்டி நான் ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு ஷவ்வை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவனை கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவன் ஒரு மெடிக்கல் டெக்னாலஜியை பற்றி ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அந்த கம்பெனி ரொம்ப பெருசாக இருக்கு, இவன் ரொம்ப பெரிய ஆள். அதோட உங்கள் பையன்கிட்ட இவன் ஏதோ ஃபண்டிங் விஷயமா பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்போ ஹீரோயினுக்கு இவனை பார்த்த உடனே என்ன பேசுறதுனே தெரியல. டக்குன்னு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. பட் அவன் பின்னாடியே வந்து ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறான். பாத்தியா உன் வீடு வரைக்கும் நான் வந்துட்டேன், இப்போயாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லை உன்னோட மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்க முடிஞ்சா சொல்லிக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ரொம்ப நடிக்காத, எனக்கு தெரியும் நான் மட்டும் உண்மையாக சொல்லிட்டா அதோட உன் கதை அவ்வளோதான் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். அதனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்போ ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்ல எதுக்கு ரொம்ப நடிச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தானே இந்த கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கோவம் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுறாங்க. அப்போ அவன் இங்கே பாரு ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு இல்லைனா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாவம் ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு குடுகுடுன்னு இந்த ஷவ் வந்து ஹாய் சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அதோட ஷூயன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேச ஹீரோ முழிக்கிறான். அப்போ ஷவ்வே ஆக்சுவலி நானும் ஷூயனும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸை பற்றி பேசணும்னு சொன்னேன், அதான் ஷூயன் என்னை வர சொன்னான் அப்படின்னு அவனே பேச ஹீரோ கேட்குறான் அப்படியா நீயா இவரை வர சொன்ன, ஆமாம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சரி வாங்க எல்லாரும் உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்க. அப்போ இந்த ஷவ் வாயை மூடவே இல்லை, தொணன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமா நானும் இவளும் ரொம்பவே க்ளோஸ், அவள் அப்ராடில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அள்ளி விடுறான். ஹீரோயினுக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. இவனே ஒரு பொய் சொல்கிற ஆள், இவனுக்கு ஒருவேளை ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி ஒருவேளை இவன் சீட்டர்னு கண்டுபிடிச்சி கடைசியில் மறுபடியும் ஹீரோயினை இவன் மாட்டி விட்டுட்டா என்ன செய்யறது. ஸோ ஹீரோயின் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஷோ மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட தனியாக வந்து என்ன ரொம்ப குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது, இப்போயாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு இவன் கேட்க இங்கே பாரு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஒரு சீட்டருன்ற விஷயம் என்னோட ஹஸ்பண்டுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும், அதனால ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்ல நீ என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்டுக்கு பணம் லாஸே ஆகிடக்கூடாது அதை நினச்சி இவ்வளோ கவலைப்படுறியா, அப்படின்னா ஒன்று பண்ணு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு பணம் வேணாம், அதுக்கு பதிலாக நீ எனக்கு பணம் கொடு, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் பணத்துக்கு எங்கே போவாங்க. ஸோ பாவமாக நின்றுட்டு இருக்காங்க. தென் நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அப்பயுமே இவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ஒர்க் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஏன் நீ டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரி வரும்போது கரெக்டாக மறுபடியும் அந்த ஷவ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கால் வருது. உடனே ஹீரோயின் இவன் தொல்லை தாங்கலையேன்னு சொல்லி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறாங்க. இதனால இன்னொரு பக்கம் அந்த ஷவுக்கு இன்னமுமே ரொம்ப கோபம் வந்துடுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு கிளம்பி வரும்போது திடீர்னு இந்த ஷவ் அவங்களை இழுத்து வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கியா, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்க நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கொடுக்கலன்னா விடுவான்னு நினச்சியா அப்படின்னு அவன் கிட்ட வரான். திடீர்னு எங்கிருந்தோ ஷவுலின் ஓடி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கிருந்து போறியா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாற்றி விடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்து அவன் யாரு எதுக்கு உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன பிரச்சனை. எது அது சின்ன பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயின் பேச மாட்றா. அதானே எப்போதுமே எந்த விஷயத்தையும் மற்றவங்கள்ட்ட சொல்லவே கூடாது, எல்லாத்தையும் நீயே சமாளிக்கணும் அதானே. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னான், அதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம், அது நான் இப்போ புதுசாக படிக்கலான்னு சொல்லிட்டு காலேஜ் சேர்ந்துருக்கேன், அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் நீ தான் கொடுத்ததா அவன் சொன்னான். தேங்க்ஸ், நீ இவ்வளோ நல்லவன்னு தெரியாமல் அன்னைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது என் ஃபியான்சியை பற்றி பேசும்போது நான் உன்னை திட்டேன் சாரி அப்படின்னு அவள் சொல்ல நானும் அன்னைக்கு ஓவராக பேசிட்டேன் சாரி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன செய்கிறான்னா அவள் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்படி போகும்போது அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. என்னென்னு அட்டன் பண்ணி பார்த்தா
இங்க பாரு, நான் ஜின்சூல தான் இருக்கேன், சீக்கிரமா என்னை பார்க்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் அட்ரஸ் அனுப்புறாரு. இவங்க எதுக்கு இப்போ இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் வேகமாக அங்கே ஓடி போய் பார்த்தா இந்த ஷவ் பார்த்து வச்ச வேலை தான். அவன் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் அங்கே வர சொல்லியிருக்கான். அவங்க வந்த உடனே அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி, ஓகே ஓகே, என்னதான் அப்பா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் சண்டை இருந்தாலும் இப்படி பேசிக்காமலே இருப்பீங்களா, பேசி பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நல்லா மூட்டி விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இப்போ இவங்கள வேற சமாளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க உடனே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா எங்களை விட்டுட்டு வேற யாரையோ வச்சு இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு கேட்க ஹீரோயின் பேசவே மாட்றா. அவங்க உடனே, இதெல்லாம் சரி வராது, நாங்கள் உன்னை இப்படி வளர்த்தோம், நீ இந்த மாதிரி போய் சொல்லி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்க, சரி வா போய் உண்மையை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு போக உடனே ஹீரோனோட அம்மா தடுக்கிறாங்க. என்னங்க என்ன செய்றீங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் போய் பிரச்சனை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க, எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னது ட்ராமாவா? ஆமாம், எதுக்கு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலையே. நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னை கண்டுக்கிட்டதே கிடையாது. நானே தான் கஷ்டப்பட்டு படித்து காலேஜ் போய் வேலைக்கு போய் இப்போ நானே கஷ்டப்பட்டு கல்யாணமும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திடீர்னு வந்து பாசமாலே பொழிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓ, ஒரு வேளை உங்களுக்கு பணம் வேணுமோ அதான் வந்திருக்கீங்களோ, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்களுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுது. ஓ, நாங்கள் பணத்துக்காக வந்தோன்னு நினச்சியா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு அங்கேருந்து போக பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேசின பேச்சுக்கு அவங்களுக்கே அழுக வந்துடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவரோட செக்ரட்டரி வந்து சொல்கிறாரு, பாஸ் நீங்கள் ஒரு கார் உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுத்தீங்கல்ல, அதை அவங்க விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த காரை விற்று அந்த பணத்தை அந்த ஷவ் கிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின், இந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா இதோட நீ என்கிட்ட திரும்ப வரக்கூடாது, அப்படி வந்தேன்னா நான் போலீஸ்கிட்ட கால் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு அவன் முடிய பிடிச்சி இழுத்துட்டு, இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அவன் அடிக்கும் போது கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ ஃபோன் பண்ணி, மிஸ்டர் ஷவ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வரீங்களா, நம்ம கால்ஃப் விளையாட போகலாம் அப்படின்னு கூப்பிட, ஓகே ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின், அவரை நீ ஏதாவது பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ அவரை நினச்சி உனக்கு அவ்வளோ கவலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஹீரோவுக்கு கால் பண்ணி, சாரி சார், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், உங்கள் ஒய்ஃபும் என் கூட தான் இருக்காங்க, அவங்களும் கால்ஃப் விளையாட வராங்களாம், கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போ 3 பேருமே கிளம்பி கால்ஃப் விளையாடுறதுக்கு போகிறாங்க. அங்கே இந்த ஷவ் வந்து பிஸ்னஸை பற்றி எல்லாமே ஹீரோ கிட்ட பேசுகிறான். உடனே ஹீரோவும், ஓகே உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதோட அந்த ஷவ்வும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பட் அதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இன்வெஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு இப்படி சொல்லிட்டு இருக்க, இல்லைங்க வேண்டாங்க, சொல்லப்போனால் நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட கிடையாது, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, பிஸ்னஸை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத சரியா, நீ எப்போதும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்போ அந்த ஷவ் கால் பண்ணிகிட்டே இருக்கான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு. பட் ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஸோ இவனுக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஏறிட்டே போகும்போது ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓகே எங்கள் பாஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்கறதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பட் சீனை கட் பண்ணால் 4 மாதத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷவ் கிட்ட பேசின மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த ஷவ் கிட்ட பேசி 4 மாதம் ஆனிச்சு, அவன் எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிடுறாரு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹீரோயினும் வரும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு அந்த ஷவ் இருந்தானே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது அவங்ககிட்ட கம்பெனியே இல்லை, ஸோ கம்பெனி இருக்க மாதிரி ஒரு பந்தா பண்ணி இன்வெஸ்டர் எல்லார்கிட்டையுமே பணம் வாங்கினான், அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, அப்படின்னா உங்களுக்கு இதனால நஷ்டம் ஆயிடுச்சா, நஷ்டம்லாம் ஆகலை, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, பட் இதுக்கப்புறம் உனக்கு பணம் ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு, காரை வித்துறாது சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம கார் விற்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு. பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம ஹீரோயின் சின்னதாக ஒரு மேட்ரு பண்ணால் கூட ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவ்வளோ பெரிய உண்மை, அதுவும் அவங்க அப்பா அம்மா யாருங்கிறதே மறைச்சு வச்சிருக்காங்க, இது ஹீரோவுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஷவுலின் கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஷவ்வை அரெஸ்ட் பண்ண விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ ஷவுலின் கேட்குறா, அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல,
எனக்கு என்னமோ எனக்காக யாரோ ஹெல்ப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப ஷவுலின் சொல்றா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்போ உன் ஹஸ்பண்ட் கிட்ட உண்மைய சொல்லப் போற? அதுக்கு தான் சரியான நேரம் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த டைம்ல அந்த பிளேஸை கிராஸ் பண்ணி யூ போறானா. உடனே ஷவுலின் ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் யூவையும் உள்ள கூப்பிட்டுட்டு வந்து வா வா நீயும் சாப்பிடு அப்படின்னு உட்கார வச்சிடுறா. பட் யூ வந்த வேகத்துக்கு ஷவுலினை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் கிட்டே தான் நீ எப்படி இருக்க, ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியே தான் பேச ஷவுலினுக்கு ரொம்பவே கோவம் வருது. இத்தனைக்கும் ஷவுலின் வந்து இவன் கவனிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறா. பட் அவன் கண்டுக்கவே மாட்றான். வீட்டுக்கு போகும்போது இவன் ஏதோ பேசலான்னு வரும்போது நீ எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி இவன் முறைச்சிட்டு உள்ள போயிடுறா. தென் நம்ம ஹீரோயினும் இங்கே உள்ள வராங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல புதுசாக ஒரு காரோட கீ இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன விஷயம் சொல்லு. அது அது ஒரு கதை சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டா. என்ன பொய்? ரொம்ப பெரிய பொய். அப்படியா? சரி ஒன்று சொல்லு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் என்ன? அந்த உண்மையை எதுக்கு சொல்லணும்? அந்த பொய்யை அப்படியே மறைச்சே வச்சிருக்க சொல்லு. அதுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது? ஆமாம். இந்த மாதிரி பொய்யை திடீர்னு இப்போ சொல்லும் போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. ஸோ அது மறைச்சே இருக்கட்டும், அதான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறதுன்னு. அப்போ ஹீரோ இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டை பற்றிலாம் யோசிக்காம இங்கே வா. நாளைக்கு ஜியாங் ஃபேமிலியிலேருந்து 2 இன்வெஸ்டர் வராங்க, மிஸ் அண்ட் மிஸ்டர் ஜியாங். அவங்க நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நீ யோசி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த ஜியாங் ஃபேமிலியிலேருந்து மிஸ் அண்ட் மிஸ்டர் ஜியாங் 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபெங்லி வந்துடுறா. ஸோ இவ இப்போ என்ன செய்கிறான்னா மிஸ் ஜியாங் கிட்ட பேசலான்னு சொல்லி வரா. பட் அவள் சுத்தமாக மதிக்கவே இல்லை. உடனே இவ என்ன செய்கிறா, இவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்டர் ஜியாங் இருப்பார். அவர்கிட்ட பேசுறதுக்காக போய் ஹாய் ஜியாங் அப்படின்னு சொல்ல உடனே அவன் ஃபெங்லி நீ லண்டனில் தானே இருந்த, இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். அது நான் முன்னாடியே வந்துட்டேன், நம்ம தான் இன்னும் மீட் பண்ணல, இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஆமாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஹனி அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அது 2த்தையும் ஆட் பண்ணி இந்தா இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி குடி, நீ எவ்வளோ குடித்தாலும் உனக்கு அவ்வளவா போதையே ஏறாது அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு அவனும் சிரிக்கிறான். இதை நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துடுறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா இவன் 9 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இதே மாதிரியே ஹனியையும் கெச்சப்பையும் ஆட் பண்ணி குடிச்சிருப்பான். அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இப்போ அதே மாதிரியே இவளும் குடுக்குறாளா. அப்போ அந்த மிஸ்டர் ஜியாங் அதை குடிக்கும் போது அவர் ஷூவில் கொஞ்சம் சிந்திருது. உடனே இவ யோசிக்காமல் அந்த ஷூவை க்ளீன் பண்ண எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க இல்லை நீ தான் கேர்லெஸ்ஸாக சிந்திட்ட அதான் க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபெங்லியை அவன் கூப்பிடுறான். பட் அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ ஃபெங்லியை பிடிச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படிலாம் அவன் ஷூவை தொடக்கிற அப்படின்னு கேட்க இதெல்லாம் நம்ம கம்பெனிக்காக தான் பண்ணுறேன், அப்போ தானே அவர் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்ப்பாரு. இங்கே பாரு ஃபெங்லி இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ இப்படிலாம் பண்ணுறதால அவன் ஒன்றும் நம்ம கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டான், உன்னை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவள் கேட்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறா. தென் இப்படியே கொஞ்ச நேரம் பார்ட்டி நடக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ரிப்போர்ட்டர் காஸ்டியூமோடு குடு குடுன்னு உள்ளே ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் ஏன் டியர் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும் போது சாரி இப்போ தான் வேலை முடிஞ்சது, ட்ரெஸ் பண்ண கூட எனக்கு டைமே இல்லாதான் இதே ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அங்கே மிஸ் ஜியாங் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட ஓடி வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி பேச அவங்க உடனே ட்ரெஸ் பார்த்துட்டு என்ன நீங்கள் இதே ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அது டைம் ஆச்சு, ஆக்சுவலி நான் ஒரு ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறேன், இதோ பாருங்க என்னோட ஒரு பேக்கெட்லேயும் ஒன்று இருக்கும், பென் இருக்கும், மைக் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச வா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, பட் பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகாது, என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருக்கு வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க, செம்ம அழகாக இருக்காங்க. அப்போ இவங்களும் உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவர் தான், இவ்வளோ அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேச அப்போ ஹீரோயின் எதுக்கு அவரை பற்றி இப்போ பேசுகிறீங்க, இங்கே பாருங்க ஆக்சுவலி எனக்கு சொந்த காலில் நிற்கணும், ஹஸ்பண்ட் பண்ணுற வேலைக்காக ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னதான் இருந்தாலுமே நம்ம சொந்தமாக வேலை பார்த்து அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா அப்படின்னு இவ சொல்ல ஆமாம் நீங்களும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு மிஸ் ஜியாங் சொல்ல ஆக்சுவலி நீங்கள் இதை பற்றி ஒரு புக்கில் கூட எழுதியிருந்தீங்கல்ல, அதை படிக்கும் போது எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல
அப்போ அவங்க உடனே சிரிச்சிட்டு, ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடியே என்னை பற்றி டோட்டலாக ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆ என்னது? எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக தான் இருந்தேன். ஸோ நீ என்னை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே ரிப்போர்ட்டர் ட்ரெஸ்ஸில் உள்ளே வந்து இப்போ நான் எழுதின புக்கை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவங்க, சாரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. பட் இருந்தாலும் கவலைப்படாத, நீ ஜெயிச்சிட்ட, ஏன்னா உன்னை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினும், உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஆல்பம் கொடுக்குறா. அதில் மிஸ் ஜியாங் ரிப்போர்ட்டராக இருக்கும் போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த எல்லா ஃபோட்டோஸுமே கவர் ஆகிருக்கு. அப்போ ஹீரோயின், ஆக்சுவலி நான் உண்மையாகவே ஒரு ரிப்போர்ட்டர் தான். நான் ஸ்டார்டிங்கில் வேலைக்கு சேரும் போது அங்கே உங்களோட ஸ்டோரிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் என்னோட ரோல் மாடலே நீங்கள் தான். ஸோ அப்போலேருந்தே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினது, அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த விஷயம் எல்லாமே நடிப்பாக இருக்கலாம். பட் இந்த ஆல்பத்தில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே நான் ஜென்யூனாக ரெடி பண்ணது அப்படின்னு கொடுக்க மிஸ் ஜியாங்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் வெளியே வராங்க. நம்ம ஹீரோவும் வந்து, வாவ் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மிஸ் ஜியாங் சொல்கிறாங்க, ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ அப்படின்னா சூப்பர், அவள் ஏற்கனவே ஒரு ஆங்கராக இருக்கா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோயின் முழிக்கிறா. அப்போ மிஸ் ஜியாங்கும், ஓகே இன்டர்வியூவை பற்றி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து போக இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஃபெங்லி பார்த்துட்டு இருப்பாளா. அவளுக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு வயிறு. கொஞ்ச நேரம் கழித்து பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபெங்லி ரொம்ப ட்ரிங்க் பண்ணதுனால ரொம்பவே வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ தான் கிட்ட வந்து டிஷ்யூ கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு எந்த வகையிலையுமே நான் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்ல. அங்கே பாரு, அந்த ஜியாங் வந்த உடனே நான் அவகிட்ட பேச போனேன், அவள் என்னை கண்டுக்கவே இல்லை. ஆனால் உன்னோட ஒய்ஃப் ஷூயன் போய் பேசும்போது உடனே அவங்களுக்கு ஷூயனை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்கிட்டே அவங்க வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது உனக்கு ஏன் ஷூயனை பிடிச்சது, அவளை எதுக்கு நீ கல்யாணம் பண்ணன்னு. நான்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ஓனால இவன் தான் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் பாலெல்லாம் கொடுத்து அழுதது போதும் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். யாரு கூட அனுப்பி வைக்கிறான்னா, இவ ஏற்கனவே ஹட்டிங்னு ஒருத்தரை மீட் பண்ணியிருப்பா, அவன் கூட தான் அனுப்பி வைக்கிறாரு. பட் அப்போ ஹீரோ அங்கே கவனிக்கிறாரு, ஒரு சின்ன செயின் மாதிரி இருக்கு. இங்கே இந்த ஃபெங்லி ஹட்டிங்கோட வரும்போது ஹட்டிங் கணத்தத்தோட வரான். உடனே இவ தள்ளி விட, உனக்கு ஃபீவர் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத, நீ ஒன்றும் இப்படி நடிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் நடிக்கலை அப்படின்னு அவன் வந்துட்டு இருக்கான். பட் அப்போ இவ ஒரு விஷயம் யோசிக்கிறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பாருல ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஹனியும் கெச்சப்பும் சாப்பிட்ட மாதிரி, அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ இருக்கும் போது பக்கத்துலேயே இந்த ஃபெங்லி இருக்கா. ஆக்சுவலி அந்த பொண்ணு யாரும் கிடையாது, இந்த ஃபெங்லியோட அக்கா தான். அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த செயினையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த ஃபெங்லியோட அக்கா கூட ஒன்றா சேர்ந்து விளையாடினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு கேட்க, இதோ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சமாளிச்சிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவர் டேரெக்டாக மிஸ் அண்ட் மிஸ்டர் ஜி அங்கே மீட் பண்ணி அவரோட ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேயே கேட்குறாங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுவா, நேற்று நம்ம 2 பேரும் மீட் பண்ணதை யாரோ ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டுட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம 2 பேரோட ஸ்டாக் மார்க்கெட்டையும் நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரைஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கே இவ்வளோ ரைஸ் ஆகுது. ஸோ ஒர்க் பண்ணால் எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளான் பண்ணி கரெக்டாக பேசி அந்த இன்வெஸ்டரை ஒத்துக்க வச்சிடுறாரு. அண்ட் ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பார்க்க வராரு. அப்படி வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. இப்போ எதுக்கு இந்த கிஃப்ட்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா நீ இல்லைனா மிஸ் ஜியாங் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஸோ அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமாக பேச ஹீரோயினுக்குள்ளே குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக எவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் இவர்கிட்ட போய் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. யூ வந்து அவனோட ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஷவுலினை மேரேஜ் பண்ணிக்கிறதுனால அந்த ஃபியான்ஸ் அவன் அந்த பிளேஸ்க்கு வந்து, ஐயோ எனக்கு ரொம்ப நெஞ்ச வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஹலோ இது போன் ஸ்பெஷலிஸ்ட் பிளேஸு, இந்த பிளேஸ்க்கு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, கார்டியாலஜி போங்க அப்படின்னு சொல்ல, என்னடா நடிக்கிறியா, நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசுறியா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க, என்னடா பண்ணுற அப்படின்னு ஷவுலின் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறா. ஷவுலின் நீ இங்கே தான் இருக்கியா, சாரி ஷவுலின் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிரு ஷவுலின், மறுபடியும் நம்ம பேட்சப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படி சொல்லாத அப்படின்னு யூ வந்துடுறான். உடனே இவன்,
ஏய் நீ எதுக்குடா இங்க பேசுற அப்படின்னு இவன் போக 2 பேரும் வாயை மூடுங்க. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நான் உன் கூட இருந்தேன், உன்னை லவ் பண்ணேன். ஆனா அப்பெல்லாம் நீ என்னை மதிக்கவே இல்லை. உங்க அம்மா சொல்றது கேட்டு அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தல. இதுக்கு மேல எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், காலையிலேயே ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நைட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நைட்டும் அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஃபெங்லி கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ என் அக்கா பையன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது அவன் கூடவா நீ இருக்க அப்படின்னு இவர் பயந்து போய் வேகமாக ஓடி போனா அங்கே இந்த ஃபெங்லி மட்டும்தான் தனியாக இருக்கா. ஏய் நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, ஏன் நான் என் அக்கா பையனை பார்க்கக்கூடாதா, அதுக்கான உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன, இங்கே பாரு இந்த மாதிரி நடந்துக்காத ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஆமாம் உன் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே நீ போலியா அப்படின்னு இவ கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருப்பான்ல அந்த பிளேஸ்க்கே கிளம்பி போயிடுறா. அங்கே சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஹீரோ. பட் ஹீரோ மட்டும்தான் இல்லை. பட் இருந்தாலுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அங்கே சிரிச்சிட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே இவ, ஐயோ சாரி உன்னோட பிளான் எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன்னா ரொம்ப ரொம்ப சாரி. பட் என் அக்கா பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா எங்ககிட்ட ரத்த பந்தம் இருக்குடா, அந்த பாசத்தை யாராலையுமே அழிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, ஏய் ப்ளீஸ் இப்படி பண்ணாத, உன் அக்காவுக்காகவாது கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனது எங்கள் அக்காவுக்காக நான் சும்மா இருக்கணுமா, சரி அப்படின்னா எங்கள் அக்கா போன இடத்துக்கே போய் அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறைய தூக்க மாத்திரையை வாயில கொட்டிக்கிறா. இதை பார்த்த உடனே ஹீரோ வேகமாக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின் தான் இன்னொரு பக்கம், என்னாச்சு இவர் இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் லேட் ஆகிடுது, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் லேட் ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோவே வீட்டுக்கு வரான். அப்போ ஹீரோயின் பேசலான்னு வரும்போது, சாரி எனக்கு ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனால தான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோ அங்கேருந்து போக கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் தான் ஒரு பெரிய பொய்யை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களையே பீட் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஏதோ மறைச்சிட்டு இருக்காரு. அது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.